ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் கேஸ். இன்றைக்கி நம்ம சேனல் குரூப் ஒன்றுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குரூப் ஒன்றுக்கு படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா வருஷம் பார்த்தோம்னா 70 போஸ்ட் தான் போடுவாங்க. 70லேருந்து அதிகபட்சம் 100 போஸ்ட் வரை தான் போடுவாங்க. அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த சந்தேகம் நமக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? குரூப் ஒன் நமக்கு கிடைக்கணும், அந்த சீட்டு நமக்கு தான் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம ஆசைப்படணும். ஆசைப்படாமல் இருக்கிறது தான் தப்பு. ஆசைப்பட்டால் தான் ஒரு விஷயத்துக்கு மேலே நம்ம உழைப்போம். உழைப்புக்கு ஏற்ற கூலி நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லக்கும் சேரும். ஹார்ட் ஒர்க்கே இல்லைன்னா லக்கு வாய்ப்பே இல்லை. அதான் ரியாலிட்டி. குரூப் ஒன் பாஸ் ஆகிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி 95% மேலே அவங்க யூபிஎஸ்சிக்கு படிச்சுட்டு தான் வராங்க. இதுதான் உண்மையான ரியாலிட்டி. பிஎஸ்டிஎம் இல்லாமல் நான் சொல்கிறேன். பிஎஸ்டிஎம் இருக்கவங்க எப்படினாலும் வரலாம். அது ஏன்னா முழுக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒதுக்கப்பட்டது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா 95% பேர் நான் அடித்து சொல்வேன். அவங்க யூபிஎஸ்சி படிச்சுட்டு தான் வராங்க. யூபிஎஸ்சிக்கு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 பேரை சொல்கிறேன். இந்த சிஸ்டர் பேர் ராஜேஸ்வரி. இவங்க பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் ஆல் இந்தியா லெவல் ரேங்க் 2வது ரேங்கு. இவங்க போன டைம் குரூப் ஒன் கிளியர் பண்ணி டெப்டி கலெக்டராக இருக்காங்க. இன்றைக்கி ஐஏஎஸ் ஆகிட்டாங்க. இந்த யூபிஎஸ்சி இவங்களுக்கு 4வது அட்டம்ப்ட்டு. ஸோ 3 அட்டம்ப்ட் போட்டிருக்காங்க. அப்படியே குரூப் ஒன் எழுதி டெப்டி கலெக்டர் ஆகிட்டாங்க. ஸோ குரூப் ஒன்க்கு யூபிஎஸ்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய புஷ்பராஜ். இவர் லாஸ்ட் டைம் 2025 நடந்த யூபிஎஸ்சியில் 7.5 மார்க் வித்தியாசத்தில் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ குரூப் ஒன் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக யூபிஎஸ்சி லெவலுக்கு படித்து தான் ஆகணும். யூபிஎஸ்சிக்கு தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. யூபிஎஸ்சி லெவலுக்கு படிக்கணும். யூபிஎஸ்சி லெவல்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்தியாவிலேயே டஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி. அதை ஏன் டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்கிறாங்கன்னா கொஸ்டின் அந்த அளவுக்கு கேட்பாங்க. ரொம்ப ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு, ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் அனாலிட்டிக்கலாகவும் இருக்கும். நாம் படிக்கிற சிலபஸ் நாம் படிக்கிற ஒவ்வொரு லைனுமே பார்த்திங்கன்னா டெப்த்தாக நாம் படிக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுத முடியும். இப்போ குரூப் ஒன்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு அனாலிட்டிக்கல் டெப்த்தாக கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப நீட்டாக புரிஞ்சு அழகாக ரொம்ப ஆழமாக படிக்கணும். அப்படின்னா தான் இதை கிளியர் பண்ண முடியும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம அட்டன் பண்ண போகிற டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். 1 லைனில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம மூளை 1 லைனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். ஸோ எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். யூடியூப்பில் ஸ்டாட்டிக்காவோ 1 லைனாவோ ஆரம்பத்துலேருந்தே படிச்சிங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் குரூப் 4 லெவல் படிச்சுட்டு அடுத்து குரூப் 1 லெவலுக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி லெவலுங்கிறது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு படிக்கிறது மட்டும் இல்லை, யூபிஎஸ்சி கொஸ்டின் அளவுக்கு நம்ம பிரெயின் திங்க் பண்ணணும். இப்போ புக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஸ்கூல் புக் மட்டும் சேஞ்ச் ஆகும். யூபிஎஸ்சிக்கு என்சிஆர்டி புக் படிக்கணும், இங்கே எஸ்சிஆர்டி புக் படிக்கணும். ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். நீங்கள் எழுத பழக போகிற டெஸ்ட் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயினோட க்ரோத் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நமக்குன்னு ஒரு டோபமைன் இருக்கும். அந்த டோபமைன் லெவலுக்கு ஸ்டாட்டிக் கொஸ்டின் அட்டன் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படின்னா குரூப் ஒன் படிக்க சிரமமாக போயிடும். அங்கே போய் டைம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியாது. நம்மளோட வெப்சைட் கொஸ்டின் கீழே பிடிஎஃப் சாம்பிள் கொஸ்டின் 100 கொஸ்டின் கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நம்மளோட ஜாயின் பண்ணணுமா வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. லைஃபோட டெசிஷன் உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேனாலும் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கும் குரூப் ஒன்றுக்கும் சேம் புக் தான். ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக்கு படித்தா போதும். அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக 1 இயர் படிப்பாங்க. ஆனால் குரூப் ஒன்றுக்கு படிக்கிறவங்க எனக்கு 3 மாதத்தில் கிடச்சிருமா, 2 மாதத்தில் கிடச்சிருமா, 4 மாதத்தில் கிடச்சிருமான்னு கேட்பீங்க. இது பெரிய தப்பு. குரூப் ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஜாப் கிடைச்சா 30 வருஷம் நம்ம வேலை பார்க்க போகிறோம். 30 வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டைம் ஜேர்னி. படிக்கும்போதும் லாங் டைம் ஜேர்னிக்கு ஏற்ற மாதிரி தான் படிக்கணும். முதல்ல நாம் குரூப் ஒன் பாஸ் பண்ணணும்னா அதுக்காக நம்ம ஆசைப்படணும். ஆசைப்பட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி உழைப்ப போடும். உழைப்பு இருந்தால் லக்கு வரும். எல்லாமே சேர்ந்ததாக வரும். ஆசை பேராசையாகணும், பேராசை கடும் உழைப்பாகணும், கடும் உழைப்பு லக்காக மாதிரி நமக்கு வேலை தரும். நீங்கள் லைப்ரரிக்கெலாம் போய் பாருங்கள். அங்கெல்லாம் சில ஸ்டூடெண்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னா காலைல 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு தான் போகிறாங்க. அதுவும் அவங்களா போக மாட்டாங்க. லைப்ரரி இன்சார்ஜ் அடித்து துரத்துனா தான் போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுற ஸ்டூடெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கூட காம்படிஷனுக்கு இருக்காங்க.
அந்த அளவுக்கு நாமளும் போட்டி போட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க வந்து 1 இயர் பிளானை போட்டு ஒரு 9 மாதம் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸுக்கு இறங்குவாங்க. அடுத்து யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிப்பாங்க. நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு பிரிண்டட் மெட்டீரியலோ இல்லை அடுத்தவங்க ஹேண்ட் ரைட்டிங்கோ ரொம்ப அடாப்ட் ஆகுது. நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் தான் நம்மளோட பிரெயின் வந்து அடாப்ட் ஆகும். அதாவது நமக்கு பிடிச்சது எல்லாமே நம்மக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு படிப்பு விஷயத்துலையும் பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து பாருங்கள், நம்ம நோட்ஸ் எடுத்து படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்தோடனே நோட்ஸ் எடுக்கிறது நிப்பாட்டியிருப்போம். நாம் டெய்லி நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தோம்னா நம்ம பிரெயினுக்கு பிரிண்டட் மெட்டீரியல் எவ்வளோ புரியுதோ அதை விட டபுள் மடங்கு நம்ம பிரெயின் வந்து ஞாபகம் வச்சுக்கும். அது வந்து 2 வகையில் ஞாபகம் வச்சுக்கிடும். ஒன்று நம்ம ஹேண்ட் ரைட்டிங், இன்னொன்று வந்து மசில் மெமரி. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருந்தால் இந்த மசில் மெமரியை ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. ரிவிஷன் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பால்ட்டியோட லட்சுமிகாந்த் புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 பேஜ் இருக்குது. இதே நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனோம்னா ஒரு 300 பேஜ். அதுவும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் ஷார்ட் நோட்டில் வந்து 300 பேஜ் கொண்டு வந்துடலாம். 4 மடங்கு கம்மியானது. நாம் லாஸ்ட் டைமில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு நாள்லேயே அந்த நோட்டை படித்து முடிச்சிடலாம். ஏன்னா அது நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கிறதுனால. ஸோ நோட்ஸ் எடுத்து பழகுங்க. இவ்வளோ தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சி லெவலுக்கு அட்டன் பண்ணணும். அடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நாம் வந்து குரூப் 1 கிடைக்கன்னு நம்ம ஆசைப்படணும். அடுத்து லாங் டைம் ஜேர்னியை தான் குரூப் 1 வந்து படிக்கணும். அடுத்து நோட்ஸ் எடுத்து படிக்கணும். இந்த 5 ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த அட்டம்ப்ட்லேயே கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணி அடுத்ததில் நீங்கள் தான் டெப்டி கலெக்டராக இருப்பீங்க. ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.